ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா காயட்டும். இப்போ 2 பெரிய சைஸ் பல்லாரியாக சேர்த்துக்கிறேன். இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்தவுடனேவும் நம்ம இதில் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதையும் 2 பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா வதங்கட்டும். இதுவும் சேர்த்து பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் மூடி போட்டு இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டாலே இதுக்கு போதும், வெந்துடும். அடுத்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு அரை முடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகா அதில் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் 2 போதும். ஒன்றும் காரம் வேணும்னா ஒன்று சேர்த்து வேணால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்போ குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடித்து வர்றப்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம்மா. இப்போயே நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த பச்சை பயிரை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிரும். சுடு சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.